ஹாய் ஆல், பேக்கரி ஸ்டைலில் நல்லா யம்மி அண்ட் டேஸ்ட்டாக சூப்பர் சாஃப்டான மில்க் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 200 கிராம்ஸ் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய மில்கை சேர்த்துக்கலாம். அலாங் வித் தட் ஆட் 7 கிராம்ஸ் ஆஃப் ட்ரை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். As per the sweetness, you can add 25 to 30 grams of sugar. Add 7 to 8 grams of salt and mix them well. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ஒரு மூடி செப்பரேட்டாக வச்சிடலாம். ஸோ தட் ஈஸ்ட் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி வரணும். தென் அனதர் பவுலில் 120 கிராம்ஸ் அளவுக்கு மில்கை நல்லா பாயில் பண்ண போகிறோம். அது கூடவே ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு மைதா சேர்த்து லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கோம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தென் 300 கிராம்ஸ் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறோம். 1 ஹோல் எக் சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்பேச்சுலாவை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எய்தர் நீங்கள் ஹேண்ட்ஸில் நல்லா பட்டர் ஒரு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீட் பண்ணலாம், இல்லைனா இது போல் பீட்ரு வச்சுமே மாவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா பேஸ்ட்டை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு நீட் பண்ணுறீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. கால் கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீட் பண்ணிக்க போகிறேன். பட்டருக்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நம்ம நீட் பண்ண நல்லா ஒரு ஸ்மூத் அண்ட் சில்கியான டெக்ஸ்சரில் பார்த்தோன்னா வரும். நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா விண்டோ பேன் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஜஸ்ட் இதிலேருந்து ஒரு சின்ன லேயர் ஆஃப் மாவு மட்டும் எடுத்துகிட்டு இதை எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது டேர் ஆகாமல் வரணும். இது போல் வந்ததுக்கப்புறமா இது மேலே லேசாக பட்டர் இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகைன் இதை நான் பார்த்தோன்னா ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம். இது மேலே நீங்கள் ஜஸ்ட் மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு வெதர் பொறுத்து ரொம்ப சன்னியாக இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ்லேயே பார்த்தோன்னா நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடும், இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் கூட எடுக்கும். இந்த மாதிரி ஒரு டபுளான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிளிங் ரேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட போட்டுட்டு லேஸாக இதை பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நார்மல் ஃப்ளோர் இல்லைனா பேக்கிங் மேட்டில் மைதாவை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஹேண்ட்ஸோட பாமை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி நல்லா நீட் பண்ணிவிட்டு ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா ரோல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மளோட பேக்கிங் டின்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுற போகிறேன். இது மேலேயே மில்க் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறமா 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இதை கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் போல் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா பேக் ஆகி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டரை ஒரு ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நல்லா சூடாறினதுக்கப்புறமா இதை ஸ்லைசஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா யம்மி அண்ட் டேஸ்டியான மில்க் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.